வரலாற்றில் 3ஆம் தேதி நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்க கணிப்பு வந்து 295 860. இவங்க இங்கே 265 390 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டு எந்த இடத்துலையுமே டேரெக்டாக உட்காரல. மற்றவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது இவங்க 2ஆம் தேதிக்கு இன்றைக்கி தேதிக்கு கொடுத்த கணிப்பு வந்து 4682 சரிங்களா. ஆனால் ரிசல்ட் வந்து 68 28. இந்த 3 போர்டு அப்படி இப்படி சைடில் இறங்கி ஒரு 8 மட்டும் அடிஷ்னலாக வந்துருச்சு சரிங்களா. 3 போர்டு இதில் இருக்குது. நம்ம இதுக்கு முந்தி இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் எடுத்து நம்ம வந்து 3 போர்டு இருக்கும் அப்படின்னு கால்குலேஷன் எடுத்திருந்தோம். நம்ம எந்த போர்டு வந்து எடுக்கலையோ அந்த போர்டில் மட்டும்தான் ரிசல்ட் வந்துச்சு, மற்ற 3 போர்டு இல்லை. அது மாதிரி நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் 3 போர்டு இருக்குமா, 2 போர்டு இருக்குமா, 4 போர்டு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் 3 போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ஸ்க்ரீனை வந்து நம்ம 3 போர்டு இருக்குன்னு நினச்சி கால்குலேஷன் எடுத்தோம்னா நம்ம சரியான நம்பரை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து அதே ஸ்க்ரீன் தான். நாளைக்கு கொடுத்துருக்க நம்பர் 7946. இதில் 3 போர்டு இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஏதாவது 3 போர்டு இருக்கலாம். 46 அப்படியே உட்காரலாம். அப்படி இல்லைன்னா 794 ஏபிசியாக உட்காரலாம். 794 இந்த சைடு அப்படி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 போர்டில் இன்னும் ஒரு நம்பர் மட்டும் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்படி கால்குலேஷன் எடுங்க. என்ன நம்பர்லாம் இவங்க வந்து ஃபஸ்ட் கொடுத்த ஸ்க்ரீனை வந்து மாற்றிட்டாங்க 2ஆம் தேதிக்குரிய இதில். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மொதல் ஸ்க்ரீன் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வரும்போது மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே 7946லேருந்து 3 நம்பர் வச்சு கால்குலேஷன் எடுங்க. நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் சரி. இவங்க 3 போர்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எப்போயுமே எடுப்போம். 3ஆம் தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் 3149. அங்கே இங்கே 7946 7946 சரிங்களா. இங்கே 94 இருக்குது. 3149 வச்சுருக்காங்க. இங்கே 7946 7 உட்காரலாம். 6 உட்காரலாம். டி போர்டில் 6 உட்காரலாம். 6 4 9 7 உட்காருமா? சரி, கால்குலேஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்தவங்க சிலர் கொடுக்குற டிப்ஸ் படி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீன் பாருங்கள். 30 நாளில் வந்து இவங்க கொடுத்துருக்க நம்பர் இது வந்து சைலண்ட்டு. 688 949 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீன் பார்க்கணும் 2160. அந்த 2160ல் ரிசல்ட் வந்து 900. அதில் சி போர்டு மட்டும் இங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் 30 நாளில். அதே மாதிரி 2-5க்கு இவங்க வச்சுருக்க நம்பர் வந்து இது வந்து சைலண்ட்டு 2 8 7 5 9 1. ஆனால் இங்கே வந்து 49 27. அதில் வந்து 2ஆம் நம்பர் மட்டும் பி போர்டில் கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்க்ரீன் வரும்போது அங்கேருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த 7946ங்கிற நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. 3149 இதில் 3 நம்பர் இருக்கிற மாதிரி எடுங்க. ரிசல்ட்டு கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்குது. 3 நம்பர் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி 4 நம்பரோட கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பார்வைக்கு என்ன நம்பர் படுது அப்படின்னு பார்த்து வைங்க. ஒருவேளை இப்படி கூட வரலாம் 7 9 4 9 79 49 உட்காரலாம். உங்கள் பார்வையில் என்ன நம்பர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.